இவங்க பேர் சக்தி, வயசு 26, வர 161 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் போராடம், சாதி வன்னியில் ரெடியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 24,000 வாங்குறாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் யாரும் கிடையாது. சகோதரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னாடி வரவங்களை பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் விஜயா, வயசு 32, ஒரு 156 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம், சாதி வன்னியில் அக்னிகுல சத்திரியன்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் வாங்குறாங்களா. கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னாடி வர உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் லாவண்யா, வயசு 36, ஒரு 157 சென்டிமீட்டர், ராசி கம்பம், நட்சத்திரம் புரட்டாதி 3ஆம் பதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியில் ஒடியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 55,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர் யாருமே கிடையாது. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னாடி வர உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் பானுமதி, வயசு 29, ஒரு 154 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், சாதி வன்னியில் ரெடியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 17,000 வாங்குறாங்கன்னா. கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னோட வரணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் லதா, வயசு 34, ஒரு 159 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் புனர்பூசம் 3ஆம் பதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியில் கச்சிராய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 37,000 சம்பாதிக்கிறாங்களா. கூட பிறந்த சகோதரர் யாருமே கிடையாது. சகோதரிகள் ஒருத்தவங்க இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னோட வர உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் திவ்யஸ்ரீ, வயசு 30, ஒரு 164 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம் 2ஆம் பதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியில் மழவரையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 1,00,000 மேலே சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரிகள் 2 பேர். தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னாடி வரவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.